Hello friends, welcome back to my channel Tasbi Cooks and Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் குழி பணியாரம். இந்த குழி பணியாரம் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ மைதா, 1/4 கிலோ வெல்லம், 2 பனானா, கொஞ்சமா சோடாப்பு, அப்புறம் கொஞ்சம் வெள்ளை எள்ளு, ஏலக்காய் பொடி, கொப்பரை தேங்காவை குட்டி குட்டி பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை நல்லா ஹாட் வாட்டரில் கரைச்சி எடுத்துக்கணும். பாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு இல்லை. இதுக்கு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து அந்த தண்ணியில் தான் மைதாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் எடுத்து வச்சுருக்க வெல்லம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுனால அதை குட்டி குட்டியாக தட்டி வச்சுருக்கேன். அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். அந்த தண்ணியிலேயே அது நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும். அடுப்பு ரொம்ப ஹையில் வச்சு கரைக்க வேணாம், ரொம்ப சிம்மில் வச்சு கரைச்சிட்டு இருந்தால் சீக்கிரம் கரைஞ்சிரும். அது ஃபுல்லாக கரைஞ்ச பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சுருக்க 2 பனானாவை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதில் சீனி தூவி மசித்தோம்னா ஈஸியாக மசிஞ்சிரும். சில பேருக்கு இந்த குழி பணியாரம் நல்லா இனிப்பாக சாப்பிட பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க வெல்லத்தோட அளவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக எடுத்து மைதாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா சலித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். இதில் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம். கொப்பரை தேங்காய் குட்டி குட்டியாக நம்ம இதில் கட் பண்ணி போடுறது நம்ம குழி பணியாரம் சாப்பிடும்பொழுது அது அங்கங்கே கடிப்படும். நல்லா அதாவது க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். தேங்காய், வெள்ளை எள்ளு, ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மைதா மாவை. என்னதான் ஸ்வீட்டாக நம்ம செஞ்சாலும் கொஞ்சமாக அதில் உப்பு போட்டால் தான் அதோட இனிப்பு நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். பாதி அளவு ஊற்றி அந்த மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தது அந்த பனானாவை நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த வெல்லமும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். 1/2 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குழிப்பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த குழிப்பணியாரம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போதுமே இந்த குழிப்பணியாரம் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சன்ஃப்ளவர் ஆயிலே செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு வாசனை இருக்காது. டேஸ்ட் சேம் அதே மாதிரியே இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு வாசனையாக தெரியாது. கல் நல்லா சூடு வந்த பிறகு கொஞ்சமாக ஆயில் அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டியால் எடுத்து அதில் மாவை ஃபில் பண்ணுங்கள். அடுப்பு ரொம்ப சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் இந்த மாவில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஃபில் பண்ணிவிட்டு உடனே அதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதில் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் மேலே எண்ணெயை ஆட் பண்ணலாம். எண்ணெய் இருக்க தான் அது நல்லா உள்ளரையும் வேக ஆரம்பிக்கும். இல்லாட்டி மாவு உள்ளரை வேகாமல் அப்படியே கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கா மாதிரி இருக்கும். இதே மாதிரி குழி பணியாரம் நீங்கள் அரிசி மாவுலையும் செய்யலாம். ஆனால் அரிசி மாவு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். மைதா யூஸ் பண்ண பிடிக்காதவங்க இதே அளவுக்கு அரிசி மாவு போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட குழி பணியாரம் நல்லா செவந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே குழி பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.